குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகண்டனை ஞானக்குழுதனை புந்தியில் வைத்திரி போட்டுகிறேன். ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி மகா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. குரு பயிற்சி பலன்கள் 2025 மற்றும் ராகு பயிற்சி பலன்கள் 2025. இந்த 2025 மே 14 குரு பயிற்சியும் மே 18 ராகு பயிற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில இந்த கும்பராசிக்கு 2025 ராகு பயிற்சியும் குரு பயிற்சியும் எப்படி இருக்குன்றத அற்புதமா சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா கும்ப ராசி அப்படின்னாவே கோபுர கலசம், உயர்ந்த குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கோபுரம் மாதிரி பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல பாத்தீங்கன்னா ராசிநாதனே சனின்றதால நேர்மையான கிரகம், உழைக்கும் கிரகம் என்று சொல்ல முடியும். அப்ப அந்த உழைப்பாளியான நீங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கடந்த 2024 குரு பகவான் ரிஷபராசியை 4ஆம் இடத்தில் நின்று வண்டி வாகனம் சொத்து சுகங்களில் கொடுத்த அந்த பிரச்சனைகளை இந்த 5 வருகின்ற குரு பகவான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அப்ப வீடு, நிலம், வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்ப 5 குரு வர வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, சொத்து சுகம் வாங்குறது, திருமணம் நடக்கிறது, நினைத்த காரியங்கள் கைகூடி வர்றது, பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர்றது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, நினைத்த கல்வி படிக்கிறது, அதே போல விற்க முடியாத இடம் விற்கிறது, வாங்க முடியாத இடத்த வாங்கறது, இப்படி நல்ல விஷயங்கள் அத்தனையும் கொட்டி கிடக்குது உங்களுக்கு. அப்ப அந்த வகையில குரு உங்களுக்கு ஸ்தான பலத்துல 5ஆம் இடத்துல இருப்பது 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல குரு வரும் காலம் நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்றது நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த கும்பராசியை பொறுத்தவரை 5ஆம் இட பஞ்சம குருவாக வருகின்றார். அந்த பஞ்சம குரு உங்களுக்கு இதுவரை குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்க போறார். அப்படிப்பட்ட அமைப்புல கருணை தெய்வமாக இந்த குரு பகவான் நமக்கு அற்புதமா கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். எனவே இந்த குரு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறார் அப்படின்றத அடுத்து சாரபலத்துல பார்ப்போம். சாரபலத்துல முதல்ல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3, 10 கூடிய செவ்வாய் சாரத்தில் தான் முதல்ல போய் நிற்கிறாரு. 3ஆம் இடம் சகோதரம், 10ஆம் இடம் தொழில். அப்ப இதுவரை தொழிலில் இருந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும், தொழில் தடை விலகும், சகோதரர்களுடைய ஒற்றுமை ஓங்கும், மாமனார் மாமியாருடைய உதவிகள் கிடைக்கும்னு சொல்ல முடியும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல குரு போகும்போது, அதாவது மே 10ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதியில திருவாதிரை போறாரு. இப்ப ராகு சாரம் வாங்குறாங்க. ராகு உங்க ஜென்மத்துல இருக்கிறாரு. அப்ப ஜென்மத்துல இருக்கிற ராகுடைய சாரத்துல வாங்குறதுல கொஞ்சம் அதுல மனக்கிளேசம், ஒரு 2 மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்க. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசத்துல குரு போவாங்க. அது குருவுடைய சாரம் உங்க 2க்கும் தன மற்றும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுயசாரத்திலே போறதால குடும்பத்தில் குதூகலம், தனவரவு அதிகரிக்கும், லாபங்கள் வரும். அதே போல எதிர்பார்க்கிற விஷயம்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே முடியக்கூடிய காலகட்டம், நினைத்த காரியங்கள் முடியும். அப்ப எந்த வகையில பார்த்தாலும் உங்களுக்கு இந்த குரு சாரபலத்திலையும் அற்புதமான ஒரு அமைப்புல தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூர்த்தி நிர்ணயத்துக்கு வந்துருவோம். மூர்த்தி நிர்ணயத்துல பார்க்கும்போது கும்பராசிக்கு அன்னைக்கு சந்திரன் 10ஆம் இடத்துல போயிட்டு பயணிக்கிறார். அப்ப 10ஆம் இடம் என்பது என்னன்னா தாமிரமூர்த்தி. இப்ப தாமிரமூர்த்தின்றது என்னன்னா செம்பு. அப்போ ஒரு 50% நற்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்வை பலத்துல வரும்போது பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பாக்குறார். தந்தைக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் சரியாகும், பூர்வீக பிதுராஜித சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இது 5ஆம் பார்வையாக குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்க லாபஸ்தானத்தை பாக்குறாரு. இப்ப தடைப்பட்ட பணம் வருமானம் வரும், கொடுத்த பணத்தை வாங்க முடியும், வாங்கிய பணத்தை கொடுக்க முடியும். பண விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குரு உங்க ராசியை 9ஆம் பார்வையா பாக்குறாரு, கும்ப ராசியா பாக்குறாரு. இப்ப குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ராசிநாதன் உங்க ராசியே குரு பாக்குறது உங்களுக்கு சந்தோஷ மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பாரு, பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புல அந்த குரு பகவான் பார்வை சிறப்பாவே இருக்குது. பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் அந்த குரு இருக்கிறார். பார்வை உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க ராசியிலே ராகுவும் உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து மன கிளேசங்களை உண்டு பண்ணும், சில பய உணர்வுகளை ஏற்படுத்தும். அதுக்காக நீங்க ஒன்றும் கலங்கப்ப தேவையில்லை. துர்க்கை வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும். விநாயகர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் உங்களுடைய மன சஞ்சலங்களை தீர்க்க வல்லவை. அது ஒரு அமைப்பு இருக்கு. எனவே மேலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுக்க வியாழக்கிழமையில் நவகிரகங்களை ஒரு 16 முறை சுத்தி வாங்க, சிறப்பா இருக்கும். நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மஞ்சள் ஆடை சாமிக்கு சாத்தி வழிபடலாம். முல்லை மலர் வாங்கி அதை வந்து சாமிக்கு போட்டு வழிபடலாம். இப்படி எல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக முடியும். எனவே குரு பகவானுடைய அருளை பெற அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அனுமலை. வாழ்க வளமுடன்.